இந்த 50 வருஷ ஊழிய பாதையில என்னை நெருக்கினவங்க, குறிவைத்து தாக்கினவங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க, பொருளாத மனிதர்கள், நெருக்கப்பட்ட காலம் உண்டு. ஆண்டவரிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணின சமயம் உண்டு. கர்த்தர் யுத்தம் பண்ணினார், கர்த்தர் ஜெயம் எடுத்தார். அவங்கெல்லாம் இன்னைக்கு காணும். ஆனா நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். எதுக்கு பயப்படுறீங்க? ஆண்டவரே சொல்றார், இந்த நெருக்கமான காலத்துல, உனக்கு தீங்கு நடக்கிற காலத்துல உன் சத்துருக்களுக்கு நான் எதிர்படுவேன். நீ பயப்படாத, நீ அமைதியா உன் காரியத்தை பாருன்னு கர்த்தர் சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? நான் அமைதியா ஆண்டு சொல்றபடி நடந்து கொள்வேன். நீங்க யாரையும் பகைக்காதுங்க, யார் மேல கசப்பு கொள்ளாதுங்க. உங்களுக்கு தீங்கு செய்யறாங்க, நெருக்கிறாங்கன்னு அவங்க உங்களை சத்துருவா நினைக்காதுங்க. அவங்கள மன்னித்து பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்களுக்கு கசப்பு மட்டும் வராம காத்து கொள்ளுங்க. யாரையும் இருக்காதுங்க. அவங்க அறியாமையில செய்யறாங்க, பொறாமையினால செய்யறாங்க, அதனாலதான் தீங்கு செய்ய நினைக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாம அமைதியா கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களா மன்னிச்சு மறந்து முற்பாடுல போய்கிட்டே இருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவார். சரியா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு நீங்க எதிர்பட்டு எனக்கு ஜெயம் கொடுக்கிறீங்க. இன்றைக்கு நான் அற்புதத்தை பார்க்க போகிறேன். எனக்கு விரோதமா எழும்பினவர்களை தேடியும் காணாதிருப்பேன். நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்